ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினி நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடச் சக்கர செம்முகம் ஐந்துலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர இன்மணியா உரை விகடச் சக்கரன்மை பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணைக்கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று அஜமுகி புலம்புரு படலம். இப்படலம் அஜமுகி தன் தாய் சூரபன்மன் முதலியானோரை பார்த்து தன் குறையை கூறி அழுதலை கூறுகிறது. கொடியவளாகிய அஜமுகி சபாமண்டபத்தின் அருகில் சென்றதும் தாயாகிய மாயையையும் உறவினர்களையும் மருமக்கள்களையும் வலிமை மிக்க தமையன்மார்களையும் மனதில் நினைத்து திருமகள் அங்கிருந்து ஓடி சென்றிடுமாறு கதறி அழத் தொடங்கினாள். தாயே, சிவபெருமான் அருளால் நீ முன்பு உம்மை விட்டு அகலாது பாதுகாப்பேன் என்றாய். தாயானவள் பெண்ணிடம் அன்பு காட்டுவாள். ஆனால் இப்பொழுது என் கையை இழந்து ஆதரவு இல்லாமல் உயிர் வாழ்கின்றேன் என தாயை பார்த்தும், என் இனத்தவர்களே, நீங்கள் இந்திராணியை கவர்ந்து வீரமுடன் வந்தபோது வருவீர்கள் என்றிருந்தேன். ஆனால் நீங்கள் வரவில்லை. வீர மகாகாலன் என்பவன் என் கையை வெட்டியது உங்கள் மூக்கை அறுத்தது போல் உணர்வீர்களாக என்று உறவினர்களிடமும், இந்திரன் அனுப்பிய வீரன்தான் இவ்வாறு செய்தான். இந்திரன் வலிமை இல்லாதவன் என நினைக்கின்றீர்களே, அவன் மறைந்து செயல்படுகின்றான். எள்ளுக்குள் இருக்கும் சிறு எண்ணெய் எரிப்பது போல் தேவர்கள் செயல்படுகிறார்கள். தேவர்கள் எளியோர்கள் அல்ல என்று அசுரர் கூட்டத்தினருடனும், மருமகனே பானுகோபனே, என் கையை வெட்டியவனே, கேட்டு சிறைப்பிடிக்க மாட்டாயோ? தாரகனே, சக்கராயுதத்தை மாலை போல் அணிந்தவனே, என் கையை வெட்டிய மகாகாலனே, வலிமை மிகுந்த வீரனான நீ கேட்க மாட்டாயோ? சிங்கமுகனே, ஐராவதத்தையும் வஜ்ராயுதத்தையும் வைத்துக்கொண்டு இந்திரனை வென்ற நீ, அவனுடைய தூதன் என் கையை வெட்டியுள்ளான். இதனை காணவில்லையோ? சிறந்த வாழ்வு அரசாட்சி செய்யும் சூரபன்மனே, அண்டங்கள் எல்லாம் உன்னுடைய ஆணை சக்கரம் கீழ் செயல்படுபவை. தேவர்கள் உனக்கு அஞ்சுபவர்கள் என்று நினைத்துள்ளாய். அப்படி இருக்க வீர மகாகாலன் என்பவன் உன் ஆணையை மீறி தேவர்களின் சூழ்ச்சியால் என் மகன்களை ஒரு முனிவன் உயிர் போக்கினான். இப்பொழுது என் கையை வெட்டியுள்ளான். நீ செய்யும் அரசாட்சி நன்றாக உள்ளது. இது தவறு அல்லவா? நான் அடைந்த இந்த இழிநிலை உனக்கானதல்லவா? பாதுகாப்பாக அரசாட்சி புரியும் அண்ணனே, அண்ணனே, நான் கையை இழந்தமையை காண்பாயாக. உடல் ஊனமுற்று வாழ்வது இழுக்குடையதல்லவா? என் மானம் என்னை கொள்கிறதே. பாகிய நான் பெண்ணாகப் பிறந்ததின் பயன் இதுவோ என்றெல்லாம் கூறி அழுது தன் வெட்டிய இரத்தம் வழியும் கையை காண்பித்து அனைவரையும் கோபக்கனலை மூட்டினாள் அஜமுகி என்று அஜமுகி புலம்புரு படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் சூரன் தண்டம் செய் படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவுடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். ஆண்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா.
நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.